உடன்பிறப்புகளே, என் பாச தமிழ் உறவுகளே, இந்த மேடையில் யாரும் மேடையில் ஏறி எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு நன்கொடை வழங்க வேண்டாம். அருகிலேயே அம்பலார் ஐயா இருப்பார், அம்பலார் ஐயாட்ட கொடுங்க நன்கொடை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு, இதோ ரெடி சார், ரெடி, கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி அத்வானி, நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. கூத்து பார்க்க இழுப்ப குடித சாமிகளை கும்பிட, கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி, கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணன் தம்பி, கூத்து பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா, அழகாக குடியிருக்கிற ஆத்தாக்கா, அழகாக குடியிருக்கிற ஆத்தாக்கா, சொத்துல தண்ணி ஊத்துல ஆத்தாக்கா, நீங்க சொத்துல தண்ணி ஊத்துறீங்களா ஆத்தாக்கா? குத்துமாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி, நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை சாமி அருளோடு நல்லபடியா முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், 12,000 சரியா போச்சு. வணக்கம் வணக்கம்டா உள்ள குட்டூரமா நாடக பயலுக அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓட்டல் சட்டியை போட்டு உட்காந்துருப்பேன். அங்க அம்பலார் ஐயா இடியாப்பம்ட்டேன், எவனோ இழுத்து விட்டு போயிட்டேன். கடைசியில் நான் மாட்டிக்கு நக்கிட்டு தரேன்டா. கப்ளிங் ஓசு ஏலம் கேட்குறோ கேட்கலாம். பொம்பளையாள் ஊரா ஆத்தா நல்லா இருக்கலாத்தா, தாயை கட்டி எடுத்து வந்து விளையாடு, தாயத்தை போடு, சிப்பிங் கயிறு விளையாடு. தப்பு. ரெடி, கேமரா சார், ஓகே, துண்டு ஓட வர்றாரு. அட இருங்கடா, வானே எங்க அண்ணன் வந்துருச்சு, போலீஸ் அண்ணன். எங்க சொல்லுங்க, சட்டியை பரட்டி போடுங்க. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது.
அதே வெள்ளை துண்டு கட்டி குளிச்சா தெரியும். ஹார்டு ஒர்க். மசுறு சிக்கும் சிக்கும். அவனுக்கு போரையை போட்டு அவன் பெட்டாக்ஸ் பத்தாது. தார்பாயை போட்டு நெல்லு முடை எடுத்து முளைச்சுக்குவான். தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார்கள். மிருதங்க பெருங்கொண்ட கப்ளிங் மண்டையன் கோயில் என்னுடைய பொத்துருட்டான். நல்ல பையன் தான். டொங்காசு கலையா ஆல்ரவுண்ட் பெருங்கொண்ட அடிப்பாளர். முடிஞ்சா இங்க அடிச்சா இல்ல பின்னாடி ஓடி அடிப்பான். அண்ணே மண்டி போட்டு அடிப்பானே. அருள் அருள் தாளம் நீளமா கருவக்காட்டுல கண்டேன். நீல கண்டேன். என்னத்தா கண்டானோ? உப்பு கண்டா. ஒளி ஒளி அமர்ந்து கொண்டிருக்கின்ற நாடக உலகத்திலே சிறு வயதிலிருந்து நான் அதிகமாக ஆடி பாடி விளையாண்ட மைசெட்டு அப்படின்னா திருப்பவனம் விஜயகுமார் ஆடியோஸ். ஓனரை காணா இவங்க ஓனர் ஆயிட்டாங்க. ஓனர் உட்காந்து நான் வேலையை விட்டு போயிடுவோம்ன்றான். அவரு பாவம் அப்புராணி எங்க அண்ணே இன்னொரு வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னு ஒரு டொங்காசுக்கு நீ போ. மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அத்தனை பேர் வாங்க. காவல்துறை அதிகாரி இன்னைக்கு பெரும் ஒத்துழைப்பா இருப்பது ஊர்காவல் படை. அந்த இதயங்களையும் வருக வருகனே அன்போடு வரவேற்க. ஐயா வாங்கயா. கூட்டமா இருக்கா? துப்பாக்கிட்ட சுடுங்க. ஐயோ வேணாம்டா, ஏற்கனவே வாங்க. உலக நாடுகளே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. நல்ல அதிகாரிகளா இருக்காங்க. நான் நடத்த வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கெல்லாம் எத்தனையோ காவல்துறை அதிகாரி ஐயா அந்த மக்களுக்கு உதவி செய்திருக்கா. நான் மறக்க மாட்டேயா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்யா. வரும்போதே 100-500 கொடுங்கயா. வாங்கிட்டா மதிமரியாதைக்குரிய திருப்பவனம் விஜயகுமார் மைசெட்டு வாங்க. நாட்டுல துண்டு கிடைக்காம இடியப்பம் அவனா ஒரு அற இறங்க என்னை சேர்த்து விட்டு எரிச்சு விட்டு போறான். இடியப்பம் எதுல போய் முடியுது வாக்குறேன். இந்த வயரை தேடி இருக்காங்க. வேலைக்கு பூசாரா வாழ்த்துக்கள். மாத்தி மண்ணுல சொறி விடு. கிராம நிர்வாக அதிகாரி, கிராம ஊராட்சி எழுத்தாளர் வாங்க. கிராம நிர்வாக அதிகாரி வாங்க. காவல்துறை அதிகாரி வாங்க. பிளாக்ல மண்ணு ஓட்டுருவாங்க. சரக்கு ஓட்டுருவாங்க. கணேஷ் போல வைக்கிறவாங்க. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் போலீஸ்ல புடிச்சு புலிப்பு வாங்க. பேம்பஸ் வாங்க. பேமஸான ஆள் வாங்க. மொட்டனாக்கு ப்ரோ பொன்னாடி ஒத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் எழுப்பக்கூடிய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலன்ற மாணவ செல்வங்கள் இடியப்பம் கப்ளிங் வயலகடா அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். யாரா நீக்குறோடா ஏ பாண்டா வணக்கம்டா உள்ள கலைவெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தா பொண்டாட்டி புரிஞ்சல் வெளியே போயிடும். நிறமும் இருட்டு அப்படியே இருக்கான். இங்க வர அம்மா முக்குளிப்பான இவன் அள்ளிட்டானடா. வழுக்க கிடையாது வேண்டா இளம் தேங்காய். அப்ப நீ என்னப்பா லாட்டி சீட்டு வைக்கிற மாதிரி மிச்ச தொண்டை உங்க வீட்டுக்கு தெரியாம கொண்டு போயிரு. அதான் என் தம்பி வந்துட்டாங்க. அதுதான் என் தம்பி வந்துட்டாங்க. வாங்கடா பாக்ஸ் கூட தூக்கி போங்கடா. சாப்பிடு எலிப்பயல் இல்லை பேசாம இருந்தா ஜோக் சொல்லுவேன். ஜோக் சொல்றேன். ரொம்ப ஒலிக்குதா உதவி செய்வா அனில் கதை பிட்டு படம் பார்ப்பேன் போல. எங்க யாருமே காவல்துறை அதிகாரி இங்க வந்தவளை காணா. ஐயா வாங்கயா. மருதமணி உள்ள கஞ்சா வைக்கிறாயா? அதோட புரிய கருத்து தெருவில் எனக்கு யூடியூப் தம்பி யூடியூப் எடுத்து தம்பி கனி என் மகன் பாண்டி அங்க நிக்கிற அந்த வளர்த்தியா இருக்கிற பேர் என்ன? அம்பாள் வீடியோ வா ஸ்டாண்ட கூட தூக்கிட்டு வா. அவர் வர சொல்ற என்னடா தத்தண்டி ஆளு என்னடா குச போட்டு தொலைச்சிடாம இந்த கேமரா தள்ளி வா. இந்த ஒரு கேமரா தள்ளி விட்டு மண்ணை எடுக்க விட்டுட்டு இங்க எதுக்கு வர நக்கர் இருக்காங்களா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் ஜல்புறேன். கூமாபட்டி எங்க பாருங்க தண்ணி
சர்பத்து மாதிரி இருக்குங்க, மத்த ஊர்லாம் கோமிய மாதிரி இருக்குங்க. ஐ லவ் யூ டீச்சர். ஐ லவ் யூ டீச்சர். இவன் டேலே கப்ளே ஏலே சும்மா இருங்கடா. நான் பாப்புனா நீ பாப்புனா மிஸ்டர் மொட்டை முண்டை அண்ணன் இல்லையாடா? அமைதியா. என் தம்பி எல்லாம் நல்லா இருக்கான், அவங்களுக்கு எந்த குறையும் வராது. லவ் பண்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கங்கடா, பொம்பளை கிடைக்கலடா. நாளையிலேருந்து நெத்தி பெட்டியை கட்டி கூட அலைய வாய்க்க. காவல்துறை அதிகாரி ஐயா வெளியிலே வாங்கிட்டு போயிட்டாங்களா? சரி, நன்றி நன்றி. எக்கோய் மதிமரியாதைக்குரிய எனது அன்பு சிவகங்கை நகர் கேடிஆர் பர்னிச்சர் கடை, கேடிஆர் ரியல் எஸ்டேட் உரிமையாளர், ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகன் எங்கள் அண்ணன் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை கொடுத்திருக்கிறார். கேடிஆர் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பார் எங்க அண்ணன் மூத்தவர். நன்றி நன்றி. பாட்டை பாடுவேன். அன்னை தந்தை நான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, இழுப்பகுடி அருமநல்ல வந்திருக்கும் சபைகளை இரு கரங்குப்பினா வணங்கி, இழுப்பகுடி கிராமத்திலே என் கட்டண கட்டளை பொல்லாத ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டலை, நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டலை ஆமராஜா. அன்னை தந்தை தான் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அருமை சபையோர் வணங்கி, அருவாக்கு சொல்லி வந்தா இழுப்பகுடி சாத்தாருடைய ஐயனாரா, வெச்சாங்கரை சின்ன ஐயனா, இளமனாச்சி அம்மனோ பூமுத்தி ஐயனாரே. எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் ஒன் சொந்த குதிரை, உனக்கு எந்த குதிரடா சொந்த குதிரை. எல்லோ 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 மாமா எல்லோ. சொன்ன சொல்ல மாறாது கொல்லாப்பை ஐயனாரு, சொன்ன சொல்ல மாறாது இழுப்பவுடைய ஐயனாரு, சொல்வாக்கு தம்பாது. சொன்ன சொல்லு மாறாது, இழப்பக்கூடிய ஐயனாரு, நம்ம சொன்ன சொல்லு மாறாது. சொன்ன சொல்ல மாறாயே ஐயனாரு, சொல்வாக்கு தம்பளாடா. பாட்டங்க ஆண்ட சாமி இந்த ஐயனாரு, இந்த சாமியா பாட்டங்க ஆண்ட சாமி மாமா பக்குவமா வணங்குறவா எழலாமா போய் எல்லோ எல்லோ
என் அன்பு சித்தப்பு கடம்பவனம் இன்னைக்கு கிராமிய நிகழ்ச்சியிலே நம்பர் 1 நடிகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய தம்பி, என்னுடைய மாணவன் மூக்காய் சத்திவேல். சித்தப்பு கடம்பவனம் குடும்பத்தார் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நன்றி. எங்க அப்பையன் அவனுக்கு போட்ட துண்டை கொண்டு வந்திருக்கானடா. விதி யாரு? கடம்பவனம் மூக்காய் சத்திவேல் குடும்பத்தார் சார்பாக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. ரூம்பாய் இடியப்பம். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் உடன்பிறப்புகளே, என் அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, பெரியத்தா சித்தப்பா பெரியப்பாமார்களே, அவ்வளவே முடிஞ்சு நாடகமே. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான வணக்கம். ஆண்களை பூரா நான் உற்று பார்ப்பது கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா நினைத்து வணங்குறேன். தமிழ்நாடா இல்லை சவராஷ்டிராவாடா? கைதட்டலாம். பெண்களை பூரா நான் 100 வேலையா நினைச்சு கைதட்டு. 100 வேலை சொல்லும் போதே அப்படியே பூரிக்குமே. நீங்க வெட்டினதுனால தானே வண்டியெல்லாம் போக முடியல. மேடம் லைட்டாக குழி தோண்டுங்க, ரொம்ப தோன்றீங்க, பைக் போக முடியல. எங்கே ஓசு? 100 வேலை என்பது லேசான திட்டம் கிடையாது. வயதானவருக்காக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தின திட்டம் தான் இந்த 100 வேலை. அதில் வேணாம்ட்டாங்க 100 எஸ்ஐ வந்துட்டாரா? ஒரு கேஸ் கொடுக்கணும். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வாங்க ஐயா. ஐயா அப்படி வாங்க, சும்மா வாங்க. என்னைய சுடுங்கய்யா. என்னைய உள்ள வந்து போட்டோ எடுத்து நோத்தாங்கமான வைராயா. போட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ ஒருத்தன் போதையில் 1 மணி நேரம் அப்படியே நிற்கிறேன். கேமரா வைடுன்னா புல்டூத் ஆன் பண்ணுறேன். அவன் சோலையா? அவன் தான்டா சோலை. வர்றாங்களா? கிராம நிர்வாக அதிகாரி ஐயா வாங்கய்யா. ஏத்தா பிள்ளைய தூக்கிட்டு என்னத்தா உள்ளவா? நரசு இருக்காக, சளி இருக்கா பிள்ளைக்கு? என்ன இருமலுதா? என்ன பண்ணுது? சவரொட்டி. நீங்க இழுத்து விட்டு போயிடாதீரா. ஐயா இப்போ மறைச்சோம்னா நம்ம நிறைய ஹெல்மெட்டுக்கு அவதாரம் போடலாம். சற்சமயம் வந்த கியூ. மதிமரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் எஸ்ஐ ஸ்ரீதர் ஐயா. எஸ்ஐ இளங்கோ ஐயா. சர்வீஸ் எஸ் தானே? ஆர்க்கு தடவை கூட்ட வர்றேன். என்ன பண்ணுறிய? தடியை நடத்துவோமா? பூரா என் சொந்தம் தான், அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கு ஒரு வேலை, அதை செஞ்சோம்னா சரியா இருக்கு. என்ன சொந்தம் மட்டும் எப்படி பார்த்துக்கிட்டீங்க? கைதட்டுங்க. போதும் போதும் போதும். வேற யார் ஐயா? ஸ்டேஷன் ரைட் ஐயாவா? நல்லா ஆட்டு வருவீங்களா? உடம்பு பூரம் பச்சை ஊற்றிருக்காரு. மடுவு நல்லா இருக்கும். ஆம்ஸ் வேற அதான்டா தமிழ் வார்த்தையில் முண்டையலாம். ஊர்காவல் படை என் உடம்பிறப்புகள் வாங்க வாங்க. இழுப்பக்குடி கிராம பொதுமக்களுக்கு, சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் காவல்துறை அன்பான வேண்டுகோள். நாடகம் சிறப்பாக நடக்கும். அனைவரும் நல்ல முறையில் அமர்ந்திருந்து அமைதி காத்து தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்காங்கு நிக்கிறவங்க வந்து உட்காருங்க. உட்கார முடியாது. உட்காருங்க. இடம் இல்லைங்கய்யா. இடம் இருக்கு. இங்க இருக்குதா? இருக்குல்ல. அவன் ராமசாமி இடத்துக்குள்ள வந்து வேலி ஓட்டுருக்கேன். உட்கார முடியாது. பொன்னுச்சாமிக்கு அவனுக்கு ஆகாது. சாணி ஓட்டுறதுக்கு வெட்டி கிடந்தாங்க. காலையில தான் முள்ள அடிச்சு போட்டாங்க. உட்காருங்கப்பா. நல்லபடியா ரசிங்க. அமைதியா இருக்காங்க. நன்றி. இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஒரு பாதுகாப்பு கொடுங்க. அந்த மருந்து மணி பால் கவச்சிக்கே திடுறாயா? உண்மையிலேயே
காவல்துறை அதிகாரியா நிறைய பேர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இந்த ஐயா உண்மையிலே ஒரு தமிழன், கைதட்டலாம். அந்த சிரிச்ச முகத்தோடு பணியாற்றக்கூடிய காவல்துறை எம்கேஆர் தலை வணங்குறேன். நம்மெல்லாம் சரியாக இருந்துக்கிறோன்னா எல்லாம் ஹெல்மெட் போடு ப்ரோ, ஹெல்மெட்டு போடு, சட்டியை ஒழுங்காக போடு. வண்டியில் ஓரேன், இங்கே இருக்கு பேண்ட்டு, பின்னாடி ஒருத்தர் இங்கே வர்ற உண்டியல்னு 2 ரூபாயை போட்டு போயிட்டேன். சீ கிடையாது, எல். இங்கே வர நான் என்ன வெட்டிக்கிட்டு செத்தாலும் இந்த முண்டை வெத்தலை ஓடுக்கிட்டு இருப்பேன். பெரிய சரி உண்ணிமேனே. இங்கே வர இவனை இந்தா போயிட்டாங்க. பின்னாடி பொம்பளை பார்க்கத்தான் போவாங்க. போ ஐயா, அங்கே 2 பீங்கான புதைச்சி வைங்கய்யா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்க பாவா வர்ற வாடு. இந்த சாமியை அழைச்சிட்டாலே அவங்களுக்கு உசிரியே போயிடும். கேமரா ஒருத்தன் தூக்குவேன். அன்னைக்கு கனி கேமரா தூக்கிட்டு பெரிய வேல்ராஜ் விடுதலை கேமராமேன் மாதிரி இருந்தா இப்படி இப்படி திருப்புனேன். அவன் சேரு கீழே ஒருத்தன் நொண்டிச்சாமி ஆடுறவனா அவனுக்கு தெரியல. நொண்டிச்சாமி எந்திரின்றே பட்டாக்குன்னு எந்திரிச்சிருக்கேன். இவன் கேமராவோட மண்ணில் விழுந்து காலையில் எங்கடா சாமி ஆட்டணும் பார்க்கறேன், வெறும் செருப்பாத்தான் தெரியுது. செருப்பை ஓட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப காவட்டம். டேய், இனிமேல் முளைக்குச்சி அரைஞ்சு ஊண்டிருங்கடா. அன்னைக்கு ஒரு ஒம்பளை அவனுக்கு தெரியாதா, கேமரா தூக்கிட்டு இங்கே கூடுதல் எடுக்க அந்த ஸ்டாண்டு மட்டும் இருந்துச்சு. அது தீச்சட்டி நினச்சி அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் இவங்க ஸ்டாண்டை கொடுனா அது சாண்டை குடிக்க கொண்டே வருவான்டா போடான்னு. அப்புறம் அது போய் வீட்டில் போய் கொடிகாய போடுறதுக்கு கம்பு ஊட்டியிருக்கு. மை செட்டு வந்து விஜயகுமார் எங்கள் ஐயா சிரிச்ச முகத்தில் இருப்பார். ஓனர்னால ஃபேனாக்கும். அவன் ஓனர் ஆகிற மாதிரி 7ஆம் இடத்துல குரு சொல்கிறேன், அவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்போ பார்த்தா கால் மேலே காலை போட்டு அப்படி போன்றேன். அன்னைய மை செட்டு போடுறது உண்மையிலே இந்த மை செட்டு போடுறா இல்லை திருப்பவனை விஜயகுமார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகனுக்கு பாடும்போது எப்படி சவுண்டு வைக்கணும், பேசும்போது எப்படி சவுண்டு வைக்கணும் தெரிஞ்ச மை செட்டு எத்தனை இருந்தாலும் நான் பார்த்து ரசித்து நான் நடித்த ரசித்த விஜயகுமார் ஆடியோஸ் திருப்பவன் 3 தடவை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா நகட்டலையே கருப்பு உன்னைய காமாடு தலைமாடா காக்குறேன். கருப்பேன் கிடையாது, முண்டைக்கு சட்டி அழுத்திருச்சு. எப்படா கரெக்டா சொன்னேன்? யானை கதையா? வேணாம்டா, தாய் ஒன்று செருப்பு தெரிஞ்சுறேன். பூனை கதை சொல்கிறேன். பூனை ஒரு ஊரில் சூம்புச்சான். என்னது? தூங்குச்சான். என் தாய்மார்கள் தான் ஆண்களை பூரா வழி நடத்துவது டோல்கட். நீங்க தான் மேடம், லேடிஸ் தானே, கை தட்டலாம். சூப்பர். கை தட்டிட்டு லோன் வாங்கி வை. புருஷன் பார்க்குற வேலை, விறகு வெட்டுற வேலை, பொண்டாட்டி வாங்கி வைக்கிறது 15 லட்சம். அவன் எந்த விறகை திணிப்பான் லோனுக்கு? அவன் பாவம் முள்ளெல்லாம் அடிச்சு போய் இப்படி வருவேன். சாயந்தரம் கொலையாக இருக்கான். அவன் சட்டியை பார்த்தா 70 ஓட்டை. கருவல்ல சிக்கி அவன் வரும்போது ஏன் 15 லட்சம் லோன் வாங்கி வச்சிருக்கேன், அவன் வெட்டிட்டேன், என்னை கொல்ல பார்க்குறான். ஆனால் லோனுக்காரன் வரும்போது பார்க்கணும், அவன் டீசெண்டாக கூலிங் கிளாஸ் போட்டு புஷ்பம் வீடு அது பிடிக்காத ஒம்பளை போட்டு விட்டுருவான். அந்த கருவில் வெளியே இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் வெளியே இருக்கிற வரைக்கும் இங்கேயே நிற்பேன். உடனே அது பார்த்தவனே கருவில் விட்டு வராது. இவன் அங்கனே ஸ்டாண்டை போட்டு கட்டில் போட்டு படுத்துருவேன். லோனு வாங்குவது பெருசு கிடையாது. எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கல அதுக்கு தக்கன புழைக்கிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஊரில் நீ நல்ல குடும்பம்னு பேர் வாங்கலாம். ஆம்பெல்லாம் சுதாரிங்கப்பா. இந்த மாதிரி இவன் என்னத்தை லோனு வாங்க போகிறேன், இவன் லோனு வாங்கலை, லோனவே வாங்க போகிறான். பெண்கள் இல்லை என்றால் நாட்டிலே ஆண்கள் இல்லை. இந்த வீட்டுக்காரம்மா கஞ்சி ஊத்தாதுன்னு லப்பு லப்புன்னு தட்டிட்டு உட்காந்துட்டா பாரு. ஏன் சொல்கிறேன்? எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தாய் இல்லை என்றால் இந்த எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இல்லை. கைதட்டலாம். அம்மாதே முக்கியம். ஏன் மேடைக்கு நான் அம்மான்னு சொல்கிறேன்? அம்மாதான் அன்பை அதிகமாக செலுத்தும். எம்மா அடே கறி குழம்பு வச்சுருக்கோண்டா, வேணாமா, என் ராஜா இல்லை, கறியை பொறிக்கவாப்பா, முட்டை பொறிச்சு கொடுக்காப்பா, 5-6 சாப்பிடியா, கிரிக்கெட் விளையாண்டுட்டு வதக்குன்னு வர்றேன் வாடா. அதே மாதிரி அப்பா தண்ணியை போட்டு அடித்தாலும் லூசு முண்டை பிள்ளையை போட்டு அடிச்சுக்கோங்க ஒத்தா உடனே பொழந்துடும் முந்தால மறைக்கு. அம்மா தான் பாசம் காட்டான். அப்பா அப்போலேருந்தே கிரைம் போலீஸ் மாதிரி தான். அங்கேருந்து வரும்போது வெண்ணமையை மீசையை முறுக்கிக்கிட்டு
சட்டி ஓட்டிருக்க மாட்டேன் நெஞ்சு கட்டிக்கிட்டு. அப்படித்தான் ஒரு அப்பா தூக்கி கட்டினாரு. மயன் கீழே நின்றவன், என்னம்மா ஊதாங்குலைய அப்பா உள்ள வச்சிருக்காரு. அவ அம்மா சொன்னச்சு, ஊதாங்குலை இல்லப்பா, ஒன்னே கொடுத்த உலகம் கேவலப்ப கண்ணங்கரேன்னு. ஓஸ், அது வேற யாரும் கிடையாது, இவன் தான். அப்பா பெரும்பாலும் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒண்ணுமே இருக்காது. அம்மா தான் நம்மளை கடைக்கு வண்டி எடுத்து போக சொல்லியிருக்கேன். அப்பா இங்கிருந்து தூக்கிடனே, எங்கவே முருகன் எங்க கடைக்கு போயிருக்கேன், நான் கடைக்கு போறேன் மொத்தா, அவன் இன்னைக்கு வரட்டவனை புலந்தவனை வெட்டி குத்தி. ஐயோ, அவரை பார்த்தாலே நம்மெல்லாம் குசு தெரிச்சு போகும். கந்தங்கள் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பொழுதுபோக்கு என்னன்னா சீரியல் தான். சீரியலை பாருங்க. 2026 சீரியலை பார்த்தா 1.5 லட்சம் ஏற்றுறாங்களாம் பேங்கில். சீரியலை பாரு. அப்படித்தான் ஒரு 9 சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. புருஷனை போட்டு வெளியே 16 பேர் அடிக்கிறேன். மட்டார் நான் அடிச்சு அவன் சட்டி இட்டிலாம் கிழிச்சு அவன் ஐயோ புஷ்பம் புஷ்பம்ன்றீங்க. இது சேனலை திறந்து பார்த்துக்கிட்டு இவன் தானாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் அடிங்க, விளம்பரம் போட்டோன்னு வாரேன். திருப்பி விளம்பரம் போட்டதுக்கப்புறம் போய் மடியில் வச்சு, என்னங்க என் ஜாமியா என் ஜீமியா அவன் சொன்னேன், போடி முண்டை நீர்மலைக்கு வராமல் இப்போ வந்தேன், நீதான் குந்தாணி முண்டை பார்த்தே அடி சேனல் வழியா. பெத்த பிள்ளை ஆயிருந்து கிடக்கு, நீ ரிமோட்டை வச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 14 தடவை ரிமோட்டை அமுக்குச்சு, டிவி சேனலே மாறல. அப்புறம் போய் பார்த்தா அது என்னன்னா அம்பளிப்பு. இருப்பா உணர்ச்சோசப்படாத. அருமை. மருதாணி 1 லிட்டர். சாரி நீ சொல்லணும். மருதாணி 1 லிட்டரா? என்ன கோமியமா மருதாணி? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக தூதை மூனா காவனா முகிலரசன் மற்றும் தாய்நாடு கபடி குழுவின் தலைவர் தெய்வத்திரு க முத்துலிங்கசாமி இவர் சார்பாக நினைவு பாசறை சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. புத்தூர் சிவசங்க மாவட்டம். எவனாவது எதிர்த்து பேசினா காசை வெட்டி போட்டுவேன். சொல்றது கூட சிவசங்கன்னு தான் சொல்லுவாங்க, நான் சொன்னா மட்டும் பட்டுக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு கே மணப்பட்டி அரியநாச்சி அம்மன் மதையான குழு பழனி மதி 501 சிவகங்கை ஏஆர் போலீஸ் கோட்ரஸ் அம்பிகா தம்பி ரஞ்சித் சார்பாக 101. 100 ரூபா குறையுதுரா. இங்க வரா 100 ரூபா கொடு. இது ஆட்டை போட்டாங்களா? யார் சார்பாக? மதையான குழு சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துறார். சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா? கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆம்பளை பிள்ளை கருப்பேன். 2 பிள்ளை இருக்கா? கருப்பு பைய பரட்டி போட்டு எங்க ஐயா பிடி தொழிச்சுதான் என்னை அடி வாங்கி விட்டார். எங்க ஐயா பெரிய கோடாங்க. அந்த காலத்தில் நான் தப்பிச்சதே பெரும் பொழப்பு. இந்த ஆளுக்கு பாவம் 85 வயசு இருக்கான். மானாமரில் வண்டி கிடக்காம முந்திரி பழத்தை பிறகு தின்னுக்கிட்டே நடந்து வந்துட்டேன். எங்கள் ஐயா வடக்க கம்மாயில் குளிச்சுக்கிட்டு இருந்தவர் வாமடையை பாடுறான்ட்டாரு. நான் போய் மோட்டோவர் தானே அமைக்கிட்டு இருந்தேன். இந்த ஆள் வந்தோடனே வேமா குறி சொல்லுங்க, பத்திரக்கார திரும்பிருமா. யார்? இந்த 85 வயசு கிழமை. எங்கள் ஐயா, டே ராதா அப்பத்தார சொல்லி அடுப்பு கறி அள்ளி சாம்பிராணியை போட்டுக்கிட்டு அந்த குளிச்சுட்டு வரேன்ட்டார். நான் சாம்பிராணியை போட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஐயா கோடாங்க எடுத்துட்டார். அடியனே நமச்சிவாயேன் குருவே நமச்சிவாயேன் குருலிங்க நமச்சிவாயேன். அந்த 85 வயசு கிழமை, சீக்கிரம் சொல்லுப்பா, பசு சத்த மாதிரி கடக்கடன்னு கேட்குது. எங்க ஐயா ஏன்னா அவதரமாராமல் நல்லோய மங்கிடாமல் கலிஜனி கரையா உனக்கும் பிறகர படுக்க முனியான் என் சிறசில் குடியிருந்து. அந்த கிழவை வேமா சொல்லுப்பா, பசு ஆறுன்னு கேட்குதுங்க. எங்க ஐயா அடிச்சாருவார். சித்திரை 2ஆம் தேதியே கருப்பேன் தொட்டி கட்டண்டா அழகு மலை கண்ணே ஆம்பளை பழ வரப்பான்னு அவன் தலையில் அடிச்சார். அந்த 85 வயசு கிழமை எங்க ஐயா முடியை பிடிச்சி 1 வாரம் விட்டேன். குடும்ப கட்டுவாடு பண்ணி 43 வருஷம் ஆச்சு. எப்படி அப்படிலாம் வரக்கும்? சாம்பிராணி ஓட்டவனே என்ன ஓங்கனே நான் வயக்காட்டில் கிளம்பிட்டேன். அதில் அப்படிலாம் கொல்ல தெரிஞ்சேன். அதில் பிறந்தவன் தான் அவன். ஒரு பாட்டு பாடிக்கிறோம். இங்கே ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போற ஆத்தா அத்தாய் ஆத்தா வேற பட்டை அடிச்சிருக்கவாரு. இந்த போர்வையை துவச்சி எவ்வளோ நாள் இருக்குமோ? தென்பாண்டி
தங்கப்பாண்டி பால் பாண்டி தென் பாண்டி தங்க பாண்டி பால் பாண்டி எத்தனை பாண்டி ஊருல இருந்தாலும் யாருக்கும் தெரியல. அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாலே உலக தமிழனுக்கெல்லாம் புத்துணர்வு பிறக்குமுடா. தென்பாண்டி ராமன் நாடு தென் பாண்டி ராமநாடு அட ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அடுத்திருப்பது அடுத்திருப்பது வைக்கரும்பா ஜெய்கரும்பா ஏ அப்துல் கலாம் ஏ அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் ஏ அடுத்திருப்பது வைக்கரும்பா அவர் அப்துல் கலாம். தென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மளா ஏதன்பாண்டி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் பாம்பன் பாலம் அரை இறங்கியாச்சு இறங்கியாச்சு இடது பக்கம் இடது பக்கம் வைக்கரும்பா வைக்கரும்பா படுத்திருக்காரு படுத்திருக்காரு அப்துல் கலாம். அப்துல் கலாம். தென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாயோடு இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா கேட்கிறகளை கனவு காண சொன்னாரையா. வடமாடு வர்ணனையாளர் வடமாட்டுனுடைய வர்ணனையாளர் என் தம்பி கருப்பு அவர்களே. ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருப்பது இங்கம்மா கோயில் கோடாங்கி தென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கொட்டகுடி. மின் மீது கனகேறினார் தமிழகம் மண் மீது புகழ்ந்துவினார். என் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா அப்துல் கலாம். உலகம் கண்ட நட்டவரே தமிழகத்தில் பிறந்தவரே. ஏ தென் பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு நம்ம தென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ் என்ற ஒரு உணர்வு வேண்டும். ஏவகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்றே சொன்னார், நான் இறந்தா என்னையா, நான் செத்து போனால் என்னையா, நான் உரமா பூமியில இருப்பேன், இந்த உரத்திலிருந்து முளைத்து வருவதுதான் இலங்கை சமுதாயம் என்று சொன்னார் அப்துல் கலாம். நான் செத்து போனாலே என் தம்பியை பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நல்லா பார்க்குறாங்க. அவர் சமாதிக்கு போயிட்டு ஒருத்தன் கணேஜி போயில ஓட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். அவர் எந்திரிச்சு வந்து மறுபடியும் செத்துட்டார். இவன் திருந்த மாட்டாங்க கண்டாலிமைங்க. பற்று வேண்டும். எத்தனையோ பேட்டியில் கேட்டாங்க, நாட்டுக்காக எவ்வளையோ அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சியே, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கியே, எதுக்கு நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கியே, உங்களுக்கு அப்புறம் உங்க அறிவு சார்ந்து ஒரு வாரிசு வேண்டாமா என்று பேட்டி எடுப்பவர்கள் கேட்டார். அதற்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னார், நாட்டு பணியே அதிகமாக இருக்கிறது, எனக்கு வேண்டாம் மனைவி சொன்னார். இன்னைக்கு 16 வயசு பைய போய் அப்பாவை சொடைய நோன்றேன். சீக்கிரம் பொண்ணுவார் பாய், அத்தை மகளை கேளுப்பா, ஒரு மாதிரியா முணுமுணுன்னு இருக்கு. அவர் இவன் தொடைய சுரண்டார். பார்த்தா முத மாதிரி கிடையாது, வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்க, ஒரு சித்தியை பாரு, ஆத்தி அப்போ குடும்பம் மயிறு மாதிரி இருக்கும். ஓ மை காட். கல்யாணம் என்பது என்ன? கருப்பு மாதிரி ஆளுகளுக்கு கல்யாணம் என்பது என்ன? போடா, இந்நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தான்டா. ஆமாம், இந்நேரத்தில் அப்பாவை பொண்ணு அடிக்க போகிறேன், அப்பா அடித்தா நீ எடுத்து வைக்க, வேலை மதுரை பருப்பா மாத்திரை போட்டு படுப்பான்றேன்.
தொங்காசு கலையிறான் நம்ம பையன்தான் கருங்குளத்து முனி. கல்யாணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது அன்றைய காலத்திலே பாட்டை மூட்டையும் காலத்தில் கல்யாணம் பண்ணதே உண்மையான கல்யாணம். கல்யாணத்துக்கு கடை வாங்கி என் பாட்டைங்க கல்யாணம் செய்யலை. 4 கீத்து கொட்டக ஓலை, ஓலைக்குள்ளே ஒரு செட்டி சாம்பார் ரசம், அவ்வளவு மோர். இன்னைக்கு பொண்ணுக்கு பீட்டிப்பாரு செலவே 1 லட்சம் செலவழிக்கிறேன். பொண்ணு பார்த்தா கண்ணங்கரையன் இருக்கு, தீ குளிச்சது மாதிரி. அது கிரீம் போடுறதுக்கு ஒரு ஒம்பளை. மாப்பிள்ளை பாப்பாரு செம்ம புகரா இருக்கு, பவுடர் அழைச்சிட்டு வருது, அத்தின்னு பயந்து பீங்கால விழுந்து ஓடியவன். அன்றைய காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை அழகா கண்டுபிடிக்கலாம். போனவனே 2 பேரும் பார்த்தா அப்படியே திருட்டு பையன் மாதிரி இருக்கு. புட்டாமாவு கிச்சு 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 மீச மாப்பிள்ளைக்கு இப்படி காணுதேன். யாரை பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பேன். பொண்ணு எத்து பல்லா இருக்க, வாங்க மச்சேன். மாப்பிள்ளை பார்ப்பேன் மல்லாக்க படுக்க போட்டு தேங்காய் தருகலாம், வெரி நைஸ். ஆனால் நோ லிப்ட் கிஸ். உதட்டோட உதட்ட கிசு கிடச்சா என்னை தையல் போட விட்டுருவேன். நோ நோ, அதுவும் ஒட்டி வரும். இவன் லேது லேது லேது. அன்றைய காலத்தில் கல்யாணம் பண்ணவனையே ஒரு போர்வை ஊதாவும் ஜவப்பு இருக்கும். அந்த போர்வை இந்த தண்டி தலான் கொண்டு போய் அந்த கருவல்ல படுங்கடா, படுத்து வருவாங்க, 2 பிள்ளைய தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா படுத்தோன்னே எப்படின்னா புள்ள வரும். ஏற்கனவே அந்த வேலை பார்த்துருப்பாங்க, மூடிக்கிட்டு இரு. இன்னைக்கு பார்த்தா பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பந்தி ஓட்டுறாங்க. யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணுன்னே தெரியாது. 50 பேரும் மேக்கப், 50 பேரும் கல்யாணம் வெட்டி கட்டிட்டு வரேன். ஒரு போனவனே ஒரு கிளவி சொன்னிச்சு, நல்லா இருந்தா பொண்ணு, லட்சணமான பொண்ணு, அடாடாடா மசுருலாம் குண்டிக்கு தொங்குது, நல்லா இருந்தா. அந்த பிள்ளை சொன்னிச்சு, நான் இலை எடுக்க வந்த ஒம்பளை. இலை எடுக்க வந்த ஒம்பளைக்கு எதுக்கு அந்த காலங்கள் மாறிக்கிடுச்சு. பெண்கள் எல்லாம் அப்பெல்லாம் பெரியவங்க வந்து புருஷன் சொல்றத பூரா கேட்குங்கப்பா. ஏய் கருப்பாயி, என்ன வரப்போட்டிட்டு வந்தேன், மேலே இதாக இருக்குது, ஒரு நாட்டுக்கோழியா நசுக்கு, சரி சரி, அவ்வளோ. இப்போ சொல்ல முடியாது. சுமிதா உடனே அவங்க, என்னடா அருமையான கேள்வி, என்னடா என்னடா இவன் உதுத்துருவேன் அந்த கப்ளிங்காக, காரிக்கிட்டு துப்புடா, வெதரில் கூட விளக்க மாட்டாடுறா, எழுந்து பேசினான்னு தெருவில் தெரிவேன். சொல்லுடா, தோசை சொட்டு கிரேவி வை, முடியாதுடா டயர்டா, வெளியில் பிரேக் தின்ட்டு வாடா, ஓகே ஓகேடா, இல்லை வீடாவே. எப்படி இருக்கு? அப்பெல்லாம் சாராயம் தான் ஃபேமஸ். சாராய போதையை இறக்குவது யாருன்னா, இன்னைக்கு குடிச்சு விட்டு சாக்கடையில் படுத்துக்கிறீங்க, 2 சீரட்டு அடிச்சா போதை இறங்கிறோம், சீட்டு விளையாடலாம், தாயம் விளையாடலாம். அன்னைக்கு போதை இறக்குற கருவி யாருன்னா பொண்டாட்டினேன். ஒவ்வொரு ஆளு குடிச்சு விட்டு வரும்போது பார்த்தா அங்கிருந்து ஊர்ல மொத்தமா எவனையும் பார்ப்போம், மாட ஊரே கூப்பிடுவேன். ஊர்ல அரைஞ்சா பட்டாக்குன்னு படுத்துக்கிறேன், நான் செய்தி வீடி வாங்க வந்தேன்டா. அன்றைய காலம் அப்படி இருந்துச்சு. பொண்டாட்டியை கூப்பிட்டு ஒவ்வொரு ஒம்பளைக்கும் அடிச்சா உலக்கையை தூக்கிட்டு அடிப்பாங்க. உலக்கையை தூக்கி அடிக்கும் போது பானுமதியை அடிக்கும் போது புவனா வீட்டுக்கு ஓடும். புவனா உரிய பானுமதியை பாவாடையோட போட்டு அடிச்சுட்டு இருப்பேன். ஐயோ எந்த அடிய அண்டால் உன்னே தேடி வந்தனடி அப்படின்னு அங்கிருந்து அங்கே கருப்பாய் வீட்டுக்கு ஓடும். கருப்பாய் உரிச்ச சங்கில் மிதிச்சு கிடப்பேன். அங்கிருந்து இங்கே ஓடும். காலையில் வெளியே இருக்கும்போது ஒவ்வொரு ஒம்பளையும் சீமக்கிற தூரில் உட்காந்துக்கிட்டு அப்போத்தான் பேசு, நேற்று குறுக்குள்ளேயே அடிச்சுட்டாட்டி, அது என்னை தொடைய விழுந்து கடிச்சாட்டி, உன் வீட்டுக்கு ஓடியாந்து என்னைய சங்கில் மிதிச்சுட்டாக்கா, பேச முடியல, நீ வரும்போது பார்த்தேன் கண்ணில் மிதிச்சு விட்டேன், வாத்தா வாத்தா இப்போத்தான் வர்றியா, குடல் கூட்டில் உப்பு இருக்கானுவார், போத்தா பொண்ணாடத்து வந்திருக்கியா, 1000 ரூபா விடுன்னு பொண்ணாட வேணாம், போ. அத்தை தண்ணி செயின் ஓட்டுக்க வட்டிக்கு விடுவோம் போல, மாடு சுத்து மாடு எங்கள் ஆத்தா வட்டிக்கு விடுற தெரியுதே, மினுக்குறியே. வட்டிக்கு விடுற ஆளுகள்லாம் நீ சொல்கிறேப்பா, காலத்தில் காலு கையில் விழுந்தாது கொடுத்த காசை வாங்கிருங்க. அரசாங்க சட்டம் போட்டிருக்கு, வட்டி கொடுத்தவன் போய் பேசினேன்னா வட்டிக்கு வாங்கினவன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் 7 வருஷம் செய்யலாம். அது தெரியாமல் எங்கள் ஊரில் ஒருத்தன் செம்பரியாடு மேட்சன் வட்டிக்கிட்டு இருப்பேன் போல் வேகமாக போய் காலையில் தண்ணியை போட்டு காசை கொடுக்குறியா உன்னை வெட்டவான், அவன் கயத்தை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன், என் கொலைக்கு காரணம் நீதாண்டான். உடனே இவன் அடிச்சிருக்கேன், நான் காசு வாங்க வரல, நீச்சல் தண்ணி விட குடிச்சிட்டு போகிறேன். அந்த காசு வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, வீரவேலு முருகன் அரோகரா. வேணா பாட்டு தாண்டா, வேணா மதும் பழக்க அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உலஜகாசினே, என் அண்ணன் தம்பிகளா
குடிச்சிட்டு வேலைக்கு போகாம படுத்து கிடந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குடி போத என்னால கடை வாங்க சொன்னோம். இந்த கடனை வாங்கி குடிச்சு பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம வீட்டுல படுத்து கிடந்தா. ஓ வீடு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நாட்டுல எத்தனை பேரு பொண்ணு கிடைக்காம தெரியுறாங்க. மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பும் கட்டு குடலும் வேகுமே. ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. ஐயா வாட்டா பாரு. ஹலோ 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 ஹலோ. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா குளத்தர் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு. ஆமா நாளூர் நாடு கல்லண பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு.
அண்ணன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா குளத்தர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. அதான் அந்த தங்கத்துக்கிட்ட அந்த காசை வாங்கடா ஐயா ஐயா கமிட்டி 50,000 கொடுங்க. ஆமா இது வேற குழப்பல மண்ணலி போட்டுவாங்க. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாளூர் நாட்டை சேர்ந்த இலுப்பகுடி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ இளமனாட்சி அம்மன் ஸ்ரீ சாத்தாருடைய ஐயனார் ஸ்ரீ வெஞ்சாங்கரை சின்ன ஐயன் ஸ்ரீ கூமுத்தி ஐயனார் ஆகிய 48 நாள் மண்டப பூஜை விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இலுப்பகுடி கிராமத்தார் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை அமைத்து ரசித்தாலும் வெளியூர்லிருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகிறோம் என்று வருகதந்த வெளியூர்லிருந்து வருகதந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் இதுதான். இந்த இலுப்பகுடி மண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த வெளியூர் என் அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. அங்கிருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு உள்ளூருக்காரங்க உணர்ச்சியா பார்க்குறீங்க என் தங்கம் பூரா நிற்கிது. நீ நிற்கிற ஆள் கவலைப்படாது. நீ 16 தடவை ஒன்றுக்கு வந்து வரலாம். ஊட இருக்க ஆள் லேது 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 ஒன்றுக்கு வந்துச்சுன்னா பேம்பஸ் 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 இல்லை அதால சட்டியிலே மூண்டுக்கிட்டு வடிச்சு விட்டு போ. தம்பிக்கு ஏதாச்சும் பேம்பர்ஸ் வாங்கி கொடுனேன். அப்படியா அவன் தலையில ஏறு. சரி வள்ளிதர்ம நாடகத்துக்கு பூவந்தி உயர்திரு சார்பாய்வாளர்கள் தலைமையிலும் இலுப்பகுடி கிராம நிர்வாக அலுவலர் இவன் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடகங்கள் ஒன்றுபட்டு இந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகமா. சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தன் செல்வி பார்ப்பதற்கு கண்ணங்கரேன் என்று இருப்பார்கள். அது நிறமே அதே தமிழுடைய நிறமே கருப்பு தான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதை எல்லாரும் வெளியே மான்றீங்க. ஆனால் பாட்டு பேச்சு அடாடாடா நம்ம பார்த்த மாதிரி கைதட்டுவே. வள்ளி வரும்போது எல்லாரும் வீட்டில் போய் தூங்கிடுவேன். என் அன்பு சகோதரி தோரங்குறிச்சியை சேர்ந்த MA பள்ளி அம்மா MA படிச்சிருக்கானே. ஆத்தா பையன்சில் MA படிச்சுன்னா மெடிக்கல் போய் வேலாக்காதா. MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற கற்றுக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது இலுப்பகுடி கிராமத்தார்கள் சமைக்கும் போது உப்பு பாப்பாக அது பாப்பாக நமக்குள்ளேயே சண்டை வந்துடும் இருக்காது. ஹோட்டலில் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 7:45 இலையை போட்டு உட்காந்தவன் ஒக்கூரில் அந்த கடை தோசைக்கல்லையே பரட்டி தின்றுருக்கேன். இவனை எடுத்தேன் இவ்வளோ நேரம். என் தம்பி இலச்சவன் சோறு விட முடியாது, இலச்ச ஒம்பளை மட்டும் குடியிருக்க முடியாது. வெரி டேஞ்சர் ப்ரோ. 16 தோசை 70 இட்லி மாஸ்டரோட துண்டு 2 அதையும் சேர்த்து திம்பேன் சட்னியை வச்சு. வெரி கொடூரம். சம்சா மட்டும் அன்னைக்கு தின்றுருக்காண்டா. 16 சம்சா தின்ட்டு உருளைக்கிழங்கு இல்லைன்னு சொன்னோடனே வெறுங்கிழங்கு எடுத்து தின்றுருக்கேன். வெரி டேஞ்சர் தின்னி கொதிமை. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எத்தனை பாடல்களை நான் பாடுவேன். அதற்கெல்லாம் நான் ரசிப்பேன். இந்த தம்பி ஆறுமணி சக்கரவர்கிட்ட பிடிச்ச பாட்டு என்னென்னா பெத்த தாய் பாட்டு பாடும்போது அழுகாதாலையும் அழு வைப்பேன். ஏன்னா மிளகாத்தூள் வீசுவேன். தம்பி இவங்க பூரா அழுத கண்ணீர் துணி துவைச்சாலும் போகக்கூடாது. ஏதாவது செஞ்சு விடு. இடியப்பம் தரத்தினை பிடிச்சி ஆட்டிடுச்சு. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல் மணி காலெஞ்சு குனி அண்ணே எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே. அதுக்கு ஏன் நீ அழுகிற? எனக்கு ஃபீலிங்கா இருக்குடா. அதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஏற ஓடணும்னு வயிறு காலியா இருக்குன்னு நினைக்கிறேன். கேறு கேறுன்றேன். இந்த பாடுறேனே அழுகணும்ப்பா. சுச்சுவேஷன் அதான். ஓகே
வச்சுட்டாலும் நக்கி தள்ளிடுவேன். அல்லோ அல்லோ அருமையான பாட்டு. இன்னும் பாடவே இல்லடா. ஹலோ அந்த அர்ச்சனை சீட்டு வருதுனே, வாங்க. இல்லைதான் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க. வல்லையாம்பரா பொம்பளைய பார்த்துட்டால வரமாட்டேன். ஓ அங்கேயே போய் பாடு. இந்த மாதிரி நாளூர் நாடு வடமாடு புகழ் இழுப்பகுடி குட்டூரம்மா ஆதிக்காலை உரிமையாளர் எங்கள் அண்ணன் பால்பாண்டி பயலுக குட்டூரம்மா 301. என்னத்தை தான் கொடூரமா செய்ய போறாங்களோ. நீரின்றி அமையாது ரூம்பாய் அமையாது உலகு என்று குரலுக்கு ஏற்ற எம்கேஆர் உறுதுணையாக இருக்கும் அன்பு அண்ணன் ஹார்மோனியம் பின்பாட்டு மணிகண்டன் அவர்களுக்கு தூதை தாய்நாடு கவலை குழு சார்பாக 101. அந்த 100 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துரு. இந்த 100 ரூபாய் கொடு, 50 ரூபா கொடு, அதையும் சேர்த்து கொடு அவன்கிட்ட. சட்டி எடுத்து போடுற மாப்பிள்ளை எம்கேஆர் அவர்களுக்கு வேம்பத்தூர் முத்துராமன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சார்பாக 201. நன்றி மச்சான். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு 201. அந்த கருப்பே காக்கட்டு பாருங்க. அங்கே இடியப்பா வைக்கிறேன் சோனா பேரன். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே அப்படி தூளே. எனக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. என்ன பார்த்தா ஐயா நீ பேண்ட உண்டிய செடியை வச்சு துவச்சியடா. இலை நொப்ப முண்டை நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியாடா. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் நினைக்க. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ
மேல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு பெற்ற தாய் புகழை பாடியதற்காக தம்பி வாழ்த்துக்கள். நீ நல்லா 100 ஆண்டுகள் நல்லா இருற. கேபிஎஸ் டிரான்ஸ்போர்ட் இழுப்பகுடியை சேர்ந்த உறவுகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருமதுவான் கோடைகடி குமரன் எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை அடிப்பார்கள். சீட்டு காசு தரேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை செய்வார்கள். அருள்
சிறந்த முறையிலே இங்கே தாளத்தை கொண்டு பேக் என்று முளைத்து கொண்டிருக்கிறார் என அன்பு அண்ணன் புதுக்கோட்டை. நீ சொல்றதுக்குள்ளே பஸ் கமுதி போயிடும். வாப்பா இங்கே நீலகண்டா வா. அவெல்லாம் வாச்சு பேர் வாங்கினாக சம்பளம் கொடுப்பேன். உனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போட்டேன்னா சம்பளம் தரேன், உளுந்தோட வாங்கி தரேன். எந்த சிக்கல் இல்லைல்லடா. வா எக்க வை. அருமையான பாட்டு. அந்த லிரிக்ஸ் இல்லாட்டாலும் நக்கி தள்ளி இருக்கு. அந்த பாட்டுலாம் கிடையாது. நீ மூடிக்கிட்டு நீ தலையிட்டுனா தலைக்கு 300 ரூபா கட் பண்ணிடுவேன். நீ விசிறியை வச்சு மண்டையை மூடு. அந்த லிரிக்ஸ் அடிக்கும். மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடு முட்டி கோபுரமும் சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடைபோடடா. இல்லை ராகம் பாடுறதுக்கு இது முகாரி முண்டை தொலைஞ்சு போக ஆர்வ கோளாறு கட்டரம்பு கடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்காண்டா. கிண்ணா 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 கிண்ணா. அந்த சங்கராபுர ராகத்தை எடுத்து கொடுக்கணே. இப்போ வேற பாட்டு. மதினி நமத்தோட வாரே என் மாமே செத்தாண்டா. மதினி நமத்தோட வாரே பருப்பு கடை. ஏலை நீர்மலை குத்து குத்துறேன்டா. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப உருக்கு. இந்த கிளம்பிட்டார்ல. ஏன் இவன் அருண் கம்பெனியில் வேலை பார்த்தோம்டா. அந்த சின்ன பிள்ளைய பார்த்தேன்னா கிண்ணியா 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 கிண்ணியா. எல்லா பாட்டுக்கும் ஒரே குத்தாடா மாவளை கெடுக்கிற மாதிரி. சாமி அழைக்க போறேன். இடியப்பம் முட்டாங்க. கருப்பனுக்கே இடியப்பம்னா ஐயனாருக்கு பருத்தி போலாடா. நாளூர் நாடை காத்து கொண்டிருக்கின்ற இந்த எழுப்பக்கூடிய இருக்கக்கூடிய அஞ்சூர் நாடு ஏனாதி மாடுபடி வீரர்கள் வீரன். என் தம்பி மறக்க முடியாது. என் தம்பி அஜய். அஞ்சூர் நாடு ஏனாதி மாடுபடி வீரர் என் தம்பி அஜய் சார்பாக ரூபாய் 501. இந்த வருஷமும் நீ போகணும்டா. போய் முதல் பரிசு உனக்கு தாண்டா. நம்ம சாமி ஊரை அவன் கூட இருக்கிறான். அஜய்க்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவன் உண்மையிலே வீர தமிழன்டா. வாழ்த்துக்கள். மாடு உடிச்சிட்டு சீக்கிரம் ஒரு பொண்ணை பிடிக்கணும்டா. எதுலடா அடிக்கிறேன் அஜய்? உள்ள வாடா, ரூமுக்கு வாடா. 5ஆம் நம்பர் ரூம் அண்ணன் ரூம் தான்டா. வாடா 2ஆம் நம்பர் ரூமுக்கு போகாத. மருதமணி சட்டியோட படுத்து கிடக்காண்டா. வேற என்ன? அந்த அண்ணன்ட்ட வாங்க. எங்க அண்ணன்ட்ட அங்கே கொடுங்க. அண்ணன் கமிட்டியில் கொடுக்கணுமா? ஐவாக. ஆமா. யூஏ செந்தில்ராஜ் தேவர் எம்ஏ மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சார்பாக ரூபாய் 501. எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி. ஐயா பாட்டு பாடுறேனே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராணி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமிக் செம்மப்புகர் வேற லெவலில். அந்த பிள்ளைக்கே 100 வாசி பாரு கியாங்கியான். தற்சமயம் ஆடுகளத்திலே இந்த இழுப்பகுடி இந்த கிராமத்திலே வடமாடு மஞ்சு விரட்டிலே களமிறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் சொந்த மண்ணுக்கு எடுத்து சென்ற காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அவன் தான் நம்ம ஜூம்ப காலந்தேன். வடமாடு வர்ணனையாளர் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் நான் ரசித்த ஒரு கலைஞன் என் தம்பி வடமாடு வர்ணனையாளர் கருப்பு சார்பாக ரூபாய் 201. நன்றி. உங்களை சிரிக்க வைப்பதற்காக பெருங்கொண்ட வெயிட்டை தூக்குனா எலும்பு உரியிரும் என்பதற்காக ஒரே ஒரு கேர்பின்னை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தெண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் அங்கே தெல்ல தெளிவாக இசை ஒரே குழாயில மட்டும் கிடையாது.
100 குழாயிலையும் அற்புதமாக சத்தம் கேட்குது என்றால் அங்கே எங்களது திருப்பவனம் விஜயகுமார் அமைத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். வாழ்த்துக்கள் என் உறவுகளே. ஒலி ஒலி அமைப்பு திருப்பவனம் விஜயகுமார் ஆடியோஸ் விஜயகுமார் விஜயன்று. அதனை தொடர்ந்து எனது அன்பு ஆத்தா முத்துலட்சுமி எங்கள் அம்மா கல்லுமேடு பாண்டி காந்திமதி எங்கள் சித்தி சார்பாக எனக்கு சால்வையும் 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். சித்தி ஒரு 5 லட்சம் வட்டி கொடுத்த காசை கைப்பற்றிட்டு பாண்டிவேலுக்கு குறுக்க ஒரு இடம் வாங்குவோம். கேஆர் உசிலம்பட்டி என் அன்பு அண்ணன் சார்பாக ரூபாய் 501 நன்றி நன்றி. திருப்பவனம் விஜயகுமார் ஒளிவு நிலையத்தார் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகவர்கள இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இழுப்பகுடி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பவனுகாமை இத்துடன் முடிக்கிறேன். ஐயா பாட்டை பாடிட்டு அந்த கப்பலிங்க அனுப்பிடுறேன். தந்தானான தந்தானே தரரரரரரே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞர் கண்ணை மறப்பார் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பார். புலிகள் அழுவது ஏது படப்பறவையும் அழ அறியாது போர்க்களத்தை புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது களை கொடு தோழி கிடையாது கிடையாது ஆளால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்னாடாவாட்டி வச்சே வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் உன் கால் நடமாடுமையா நம்ம கட்டளையும் வெல்லும் வரைக்கும் உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடுமையா நம்ம கட்டளையும் வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாருமையா நிற்காது ஒரு போதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. கலைஞர்களுக்கு மட்டும் இந்த பாட்டு கிடையாது. உழைத்து வாழக்கூடிய அத்தனை பேர் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணம். எல்லாமே கலைகள் தான். ஒரு எக்கோ சேர்த்து ஐயா பாட்டை பாடிட்டு போறேன். ஹலோ ஹலோ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அதை தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா நாடுதவென்னாது அவன் நாட்டு மருந்து இது நல்லோர் இதயம் அதில் துள்ளு மருந்து நல்லோர்
என்னும் சிங்கமும் பசும்பொன் முத்து ராமலிங்கமும் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் பசும்பொன் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் தேவரையா தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டும் கொண்ட ஞானி அவர் நெஞ்சம் அன்பு தூணி கீழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏனி அவர் நாவில் என்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மருண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் வாழும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் பசுமை நல அறக்கட்டளை விருதுநகர் மாவட்டம் டி அச்சனேந்தல் டி தாமரைக்குளம் நண்பர் எனக்காக 500 ரூபா அன்பளிப்பு கொடுத்த எனது அன்பு அன்னார் அவர்களுக்கு நன்றினே நன்றினே நன்றினே. அம்மா பாடலுக்காக குருநாதர் அண்ணா அவர்கள் எனக்காக கோயில் பூசாரி அண்ணன் அவர்கள் நன்றினே நன்றினே. நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேனே. ரொம்ப சந்தோஷம். சாமியை கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். என்னண்ணே ஏதாவது ஏற்பாடு பண்ணியா இல்லையா? இந்த மூலமுடியை தான் லவ் பண்ணுறேன். ஏதாவது ஏற்பாடு பண்ண என்னண்ணே லவ் யூ செல்லாம். நீ இதுக்காண்டி கோவப்பட்டு நீ எந்திரிச்சு. ஆனா நீ நல்லாவே இருக்க மாட்டியா? ஆனா உன் முகத்துக்கு எல்லாம் மாட்டுது பாரு. எங்களை எல்லாரும் பாதராக்கிறாங்கப்பா. வர்ற பிள்ளைலாம் நீ அப்பாங்குது இல்ல சித்தப்பாங்குது இல்ல அண்ணேங்குது. அண்ணே கோவப்படாத. சரி ஆமா விதி அப்படியெல்லாம் சொல்லாத. வாழ்ந்தா நான் அவர் கூட மட்டும்தான் வாழலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். எங்க வாழ்றியா? சுடுகாட்டுலயா?
அவரை கொண்டு போய் நான் எரிக்காவ போறேன். ஏற்கனவே எரிச்ச மாதிரி தானே உட்காந்துருக்காப்ல. மேற்கொண்டு ஏன் அவரை போய் கேவலப்படுத்துற? அவர் வாசிக்க நான் ஆட தில்லானா மோகலாம்பா மாதிரி பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு எங்களுக்கு கொட்டும் பாருங்க. நாதஸ்வரம் புகஞ்சு போக அவ்வளோ என்னண்ணே இப்படி பேசி இருக்காரு. நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியா இல்லையா? இனிமே ஒட்டி வச்சாதான் உண்டு. எனக்கு சாம்பு வாங்குற மிச்சம் காசெல்லாம் மிச்சம் தெரியுமா? சாம்பு ஊத்தணுமா வலிக்கிட்டு கீழே விழுந்துரும். அதனால எல்லாமே மிச்சம். ஐ நீங்க சிரிச்சா அழகா அஜித் குமார் மாதிரி இருக்கீங்க. எனக்கு பொறுக்காது அஜித் குமார் சொன்னோடனே. இனிமே ஒரு போட்டோ எடுத்து என் வீட்டுல மாட்டிக்கலான்னு முடிவுல இருக்கேன். ஏமா கக்கூசுல மாத்து அண்ணே பஸ் ஸ்டாண்டுல மாட்டி விடுவோம்னே, நல்லா இருக்கும்னே. ஒரு பயம் ஒண்ணுக்கு போக முடியாது. நீ இருச்சல்ல, நீ கோவப்படாத செல்லாம். ஆமா நான் தான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டேன்ல, நீ இருச்சல்லாம் விரும்புறேன். ஆமா ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா ஏ ஆத்தா ஓரியா அடையான்னு நீ வேற. அதை கூட்டிட்டு போய் நான் என்ன செய்வன பொம்மை வேணா செய்யலாம். அதை கூட்டிட்டு போய் நான் அதுக்கு என்ன பண்றது? ஆமா வேடிக்கை பார்த்து அதுக்கு ரெண்டு பேரும் வேடிக்கை மட்டும் தான் பாப்பியலா? போனே நீ அப்படி தப்பா நினைக்காத. மாமா வேணா வேடிக்கை பாப்பாரு. நான் அப்படி ஆளா என்ன? நீ என்னைய பத்தி நீ எல்லாத்தையும் பாத்துக்குவ. நான் பார்த்து பாலா போனேன். நான் போறேன் முன்னாடி. பத்தி தானே பேசுறாங்க. மைக் எடுத்து நீ ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசலாம்ல ராணி. எல்லாத்துக்கும் நானே செய்யணும்னா நீ எதுக்குதாயா இருக்க? ராணி ஏரியா அவரே வண்டியில வரும்போது ஒன்னு சொல்லிக்கிட்டே வந்தல, அது எப்பதான் செய்ய போற? என்னன்னு இல்ல ராணி, மச்சானுக்கு உதட்டோடு உதட முத்தம் கொடுக்குறேன். ஆத்தே என்ன கொல்ல பாக்குற. நான் போறேன் முன்னாடி. Hey!
இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி, எனது அன்பு தங்கச்சி ராணிஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும், விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும், இளைஞர்கள் சார்பாகவும், ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போட்டு பிடிக்கிறார்கள். பொன்னாடி கிராமத்தார்களுக்கு, விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. இளைஞர் சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஆமா, அவரெல்லாம் பொண்ணோட போத்தினாரு. நீ சும்மாவே மிருதாங்கட்டையில தூக்கிட்டு திரியிற. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ ஏதாவது கொடுத்துருக்கியா? பாலா போனாப்புல போறதுல மண்டை எங்க இருக்குன்னே தெரியல. இது தேடி என்னத்தை கண்டுபிடிக்க போகுது? ஆமா, செத்து பாம்புக்கு நான் பாலை வச்சா என்ன, முட்டைய வச்சா என்ன? நீ வேற ஏனே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க என்னனே? ஆமா, நான் ஊதுறேன். பூங்குயிலே, ஐயோ பூங்குயிலேன்னு பாட்டு வர அட்ட தரத்தரமா பேசுறியப்பா. நான்லாம் அசிங்கமே பேச மாட்டேன். ஆமா, நான் பேசவே மாட்டேன் தெரியுமா? என்ன ராணி, அசிங்கமே பேச மாட்டேன். மாமாட்ட கேளுங்க. வேணாம் என்ன மாமா? ஆமா, இவர் செஞ்சாரு, நான் பார்த்தேன். முகரக்கட்டைய பாரு, பாம்புக்கு சேவிங் பண்ண மாதிரி. பூங்குயிலே பூங்குயிலே எங்க மாமாக்கு ரோஸ் வந்துருச்சு. சும்மா இல்லங்க, கட்டிய கணவனுக்கு ரோஸ் வருமா வராதா? உள்ள என்ன கிணறா நோண்டி இருக்காங்க? அண்ணன் ஆசீர்வாதம் வைக்கிறா கால்ல. அண்ணே ராணி கை எதையும் பார்க்கலல்ல. ஏன் நீ ஜட்டி போடலையா? அது எப்படி உனக்கு தெரியும்? முகர கட்டைய பாரு, எரும மாடு மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேச்சு? கைய நீட்டி கணவனோட கப்ளிங் மட்டும் நல்லா இருக்கும். உனக்கு அது நியாயமா இருக்கா? என் மச்சான் வாணி வடிய வடிய எப்படி உட்காந்து வாசிக்கிறாப்புல. இங்கிட்டு திரும்பி ஆடாம அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இங்கிட்டு திரும்பி ஆட்டலேன்னு அவருக்கு வருதான். கவலைப்படாத மாமா, நல்லா ஆட்டுமா மச்சான். ஜீவ சமாதி ஆகட்டும் சீக்கிரமா.